பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய். எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. இப்பவும் அவ வந்துட்டாளான்னு பாக்குறதுல தான் ஆர்வமா இருக்கா. அப்படி என்னதான் போட்டு மயக்கி வச்சிருக்காளோ தெரியலையே. டாடா உங்க ஃபோன் தாங்கல. எதுக்கு? எத்தனை பேர் பாத்துருக்காங்க, எத்தனை பேர் அதை ஷேர் பண்ணிருக்காங்கன்னு பாக்குறதுக்கா? இல்ல டாடா, மல்லியம்மா இன்னும் வரல, அவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு தந்துடுறேன். இங்க பாரு வேண்பா, டாடா உனக்கு ஒரு தடவை சொல்லிட்டேன். ஓரளவுக்கு தான் டாடா பொறுமையா இருப்பேன். எனக்கு கோவம் வந்துச்சு, நான் என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது. அப்புறம் நீ வருத்தப்படக்கூடாது, அழக்கூடாது. மனுஷன் என்ன கவலையில இருக்கான்? உனக்கு மல்லியம்மா வராம போனதா கவலையா இருக்கா? விடுடா, ஊர் உலகத்துல யாரும் பண்ணாதது இல்லதான். ஆனா என்ன, படிச்ச பெரிய குடும்பத்துல இருக்கிற பசங்க பண்ற வேலை இல்ல இது. அதான் நம்ம தராதரத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கவங்க கூட தான் சேரணும், பழகணும். இப்ப பாரு, லோக்கல் பீப்புள்லாம் பண்ற மாதிரி தானே ஆயிப்போச்சு. வெண்பா, இனிமே இந்த மாதிரி அவ கூட சேர்ந்து ஏதாச்சும் பண்ண நான் கேள்விப்பட்டேன், அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். சரி விடு விஜய், கொஞ்சம் ரிலாக்ஸா இரு, டென்ஷன் ஆகாத. அக்கா, என்னதான் இருந்தாலும் இது ஒரு பிளாக் மார்க் தானக்கா. இனிமே அவளை ஸ்கூல்ல எல்லாரும் கார்னர் பண்ண தானே செய்வாங்க. சஸ்பென்ஷன் லெட்டர் கொடுத்திருக்காங்க. இந்த வயசுல இந்த மாதிரி டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கிற அளவுக்கு என் பொண்ணு போயிட்டான்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஒரு மாதிரி உடம்பெல்லாம் கூசுற மாதிரி இருக்குக்கா. என்ன விஜய் நீ, நம்ம பொண்ணை யாரும் கார்னர் பண்ண மாட்டாங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்தது தெரியாம நான் பாத்துக்கிறேன். எப்படிக்கா? யூ டோன்ட் ட்ரஸ்ட் மீ விஜய். இல்லக்கா, எப்படின்னு கேக்குறேன். ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் இருக்காங்கல்ல, அவங்க எனக்கு ரொம்ப க்ளோஸ். கனடால நான் இருந்தப்போ ஒரு 2-3 தடவை என் வீட்டுக்கே வந்துட்டு போயிருக்காங்க. நிஜமாவா? எனக்கா சொல்ற? ஆமா, பின்ன ஏன் இந்த ஸ்கூல்லே சொல்லலன்னு தானே பாக்குற. பிரச்சனை ஹாட்டா இருக்கிறப்போ அவங்க கிட்ட போனா அவங்களும் முடிவெடுக்க சிரமப்படுவாங்கல்ல. இதெல்லாம் ஒரு பெரிய ப்ராப்ளமே இல்லடா. இப்ப கூட சர்வன்ட் மெய்டு ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டான்னு நான் புரிய வைக்கிறேன் அவங்களுக்கு. ஷீல் அண்டர்ஸ்டாண்ட். எனக்காக அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. மனச போட்டெல்லாம் நீ குழப்பிக்காத, புரியுதா? ரொம்ப தேங்க்ஸ் அக்கா. எப்படியாச்சும் அவங்க கிட்ட பேசி இந்த பிரச்சனையை இதோட விட சொல்லிடுக்கா. இனிமே இந்த மாதிரி ப்ராப்ளம் வராதுன்னு சொல்லுக்கா. சொல்றதெல்லாம் நான் சொல்லிருவேன். ஆனா இனிமே வராதுன்னு நாம எப்படி அஷூரன்ஸ் கொடுக்க முடியும்? இப்ப கூட பாரு, இவளுக்கு நினைப்பெல்லாம் அந்த மல்லி மேலதான் இருக்கு. அவளால இவ லைஃபே கேள்விக்குறியாக போகுதுன்னு புரிய மாட்டேங்குது இவளுக்கு. அக்கா, அவளுக்கு புரியலனாலும் அவ லைஃபுக்காக நம்ம சில விஷயங்களை செஞ்சுதானே ஆகணும். புரியுதுடா, ஏன் பொண்ணு வேற உன் பொண்ணு வேற இல்ல. சோஷியல் மீடியால இந்த வீடியோவை ரிமூவ் பண்ற வேலையையும் ஸ்கூல்ல சஸ்பென்ஷனை ரிவோக் பண்றதுக்கும் இத பத்தி இனிமே யாருமே பேசாம இருக்கிறதுக்கும் நான் ஏற்பாடு பண்றேன். அது மட்டும் இல்ல விஜய், இனிமே நாளையில இருந்து வெண்பாவை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறது, கூட்டிட்டு வர்றது எல்லாத்தையுமே நானே பாத்துக்கிறேன். என்னக்கா நீயா? இந்த வேலையெல்லாம் நீ எதுக்குக்கா செய்யணும்? எப்படி ஸ்கூல்ல இருந்து எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்னு நாம நினைக்கிறோமோ அதே மாதிரி நம்ம கிட்ட இருந்தும் ஸ்கூலுக்கு எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாது. அதுக்கு தான் சொன்னேன். மல்லிய நம்பினா திரும்பவும் ஸ்கூல் வாசல்ல உன்னையும் என்னையும் கைய கட்டி நிக்க வச்சிருவா. அது புரியுதுக்கா, இருந்தாலும் நீ எப்படி இந்த வேலையெல்லாம்? ஏன் என் பொண்ணா இருந்தா நான் செய்ய மாட்டேனா? வெண்பா என் மருமக, அவளை தாய்க்கு தாயா இருந்து பாத்துக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. நம்ம அம்மாவே சொன்ன மாதிரி இருக்கு. ஆனா விஜய், மல்லிய கொஞ்சம் கண்ட்ரோல்ல வைக்க வேண்டியிருக்கு. அதனாலதான் சொல்றேன். நான் எதுக்கு இதை சொல்றேன்னு புரிஞ்சுக்கிட்டு அப்ஜெக்ட் பண்ணாம மட்டும் பண்ணு, சரியா? சரிக்கா, உனக்கு சரின்னு படுறத நீ செய்க்கா. மல்லியம்மா, வெண்பா, எங்க போற? இங்கே இரு.
உனக்கு நான் ஓவரா செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன், அதான் நீ இப்படி இருக்க. தப்பு ஏன் மேலதான். ராஜ்யத்தை சொன்னது கேட்டுச்சா இல்லையா? இனிமே ராஜ்யத்துக்கு தெரியாம எதுவுமே இங்க நடக்க கூடாது. நீ ராஜ்யத்தை சொல்றபடிதான் நடந்துக்கணும். அவங்கள மீறி ஏதாவது செஞ்சனா எனக்கு கெட்ட கோவம் வந்துரும் பாத்துக்க. வா. என்னங்க விஜய், வாக்கா. என்னவா? தெரியலக்கா, இப்பதான் ஏதோ பேச வந்தா. ஏதோ உன்கிட்ட ரகசியம் பேசணும்னு வந்திருக்கா போல. அதான் நான் நிக்கிறேன்னு தயங்கி நிக்கிறா. நான் வேணா வெளியில போறேன். அக்கா, ஏன் போற? நீ நில்லுக்கா. இல்லடா, ஏதோ அவ பேச வந்தான்னு சொன்னியே. அவ பேசிட்டு போவா, நீ இருக்க. சரி, என்ன விஷயம் சொல்லு. அது அது வந்து அவ சொல்ல மாட்டாடா. அவ எப்படி சொல்லுவா? நான் இல்லாத நேரமா பார்த்து உன்கிட்ட ஏதாச்சும் பேசி உன்னை குழப்பி யோசிக்க விடாம பண்ணி தான் நினைக்கிறத சாதிக்கலான்னு உன்னை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கா. ஏங்க அப்படிலாம் இல்லைங்க. உங்களுக்கு தெரியாதது இல்ல. நான் வெண்பாவோட நல்லதுக்காக தான் எல்லாமே பார்த்து பார்த்து செய்வேன். ஆமா 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 ஆமா, பார்த்தமே. கடைசியா பெருசா ஒரு நல்லது பண்ணி வச்சிருக்கியே. ஸ்கூல் பக்கம் கூட வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. இதை விட யாராவது பெரிய நல்லது பண்ண முடியுமா? இதெல்லாம் பெரிய சாதனை. எங்களாலலாம் இப்படி பண்ண முடியாதுமா. பாரு, அவங்க என் கூட பிறந்தவங்க. நான் நல்லா இருக்கணும்னு மனசார நினைக்கிறவங்க. என்ன விட என் பொண்ண தாம் பொண்ண நினைக்கிறவங்க. அவங்க உண்மையிலே எல்லாமே வெண்பாவோட நல்லதுக்காக தான் செய்வாங்க. எது பேசுறதா இருந்தாலும் அவங்க முன்னாடியே பேசலாம். ஏய், வெளில போ. போடி வெளியில. என் தம்பி என்னமோ கெஞ்சிக்கிட்டு இருக்கான். பெரிய இவ மாதிரி நின்னுட்டு இருக்க. எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இழிச்ச வாயின்னு எழுதி ஒட்டியிருக்கா. சொல்லு சொல்லுன்னு உன் கால்ல விழ சொல்றியா? அப்படியெல்லாம் இல்லைங்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீ ஒரு மண்ணும் சொல்ல தேவையில்ல. எங்க புள்ளைய பாத்துக்க எங்களுக்கு தெரியும். உனக்கு பேசுறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. வெளில போ. மல்லி, அக்கா சொல்றாங்கல்ல, பேசாம போயிடு. அவங்க சொல்றபடிதான் இனிமே இங்க எல்லாமே நடக்கும், நடக்கவும் போகுது. உங்க இஷ்டத்துக்கு விட்டு விட்டு எல்லாருமே சேர்ந்து என்ன பைத்தியக்காரன் ஆக்கிட்டீங்கல்ல. இதுக்கு மேலேயே நான் முழிச்சுக்கலனா என் தலையில நீங்க எல்லாரும் மிளகா அரைச்சிட்டு போயிடுவீங்க. இல்லைங்க, வெண்பா பத்தி தான். நீ எதுவுமே சொல்ல வேணாம், தயவு செஞ்சு போ வெளியில. விஜய், நான் கரஸ்பாண்டன்ட் கிட்ட பேசிட்டேன். நாளையில இருந்து வெண்பாவை ஸ்கூலுக்கு வரலான்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல, பாத்துக்கலாம். நான் சஸ்பெண்டை ரிமூவ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நீ தைரியமா இரு, சரியா? எதை பத்தியும் யோசிக்காத. ம்? இங்க பாரு, நாளை காலையில விஜய் ஸ்கூல்ல வெண்பாவை விட்டுருவான். சாயங்காலம் நீ தான் கூட்டிட்டு வரணும். ஸ்கூலுக்கு வர சொல்லிட்டாங்களா? ஸ்கூல்ல வர சொல்லிட்டாங்கன்னு சந்தோஷப்படுறியா இல்ல வருத்தப்படுறியா? தோ பாரு, நான் தான் கூட்டிட்டு வரதா இருந்தேன். உனக்கு தண்ட சோறு போட்டெல்லாம் உன்னை வீட்டுல சும்மா வச்சுக்க முடியாது. தின்ற சோறு சரிக்க ஏதாவது வேலை செய்யணும்ல. ஆயா வேலை பார்க்க தான் உன்னை இங்க வச்சிருக்கோமே. வெண்பாவை கூட்டிட்டு வரதான் உன் வேலை. அதை விட்டுட்டு தேவையில்லாம அவகிட்ட ஏதாவது பேசிட்டு இருந்த அவ்வளவுதான். புரியுதா? என்ன எழுதுற? ஒன்னும் இல்லைங்க. குடு பாப்போம். இல்லைங்க, அது ஒன்னும் இல்ல. குடு பாப்போம். இல்லைங்க, அதெல்லாம் வேண்டாம். நான் சும்மா தான் எழுதிட்டு இருந்தேன். ஏய், குடு.
மறுபடியும் தோசையா? தினம் தினம் வெரைட்டியா சமைக்கணும்னா எப்படி? நம்ம காடியா நல்லெண்ணெய். காடியாக்கு ஜோடியா விதவிதமா பொடி, மசாலா பொடி, தோசை, கருவேப்பிலை பொடி, இட்லி, ஆனியன் பொடி, ஊத்தப்பம். காடியாக்கு மாறுங்க, அப்புறம் பாருங்க. அம்மா எனக்கு இன்னொன்னு. எனக்கு 2. பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.